2 மணி விடிய காலையில் ஃபோன் அடிக்கிறது. That's one of the most terrifying things ever. ஏன்னா உங்கள் பையன் வீட்டில் இல்லை. I am just here to share that experience with you. Under 2 seconds you're up and awake and you're alert. அந்தளவு அலர்ட்டாக நீங்கள் வாழ்க்கையிலேயே இருந்திருக்க மாட்டீங்க. And you pick up the phone. நாம் எவ்வளோ அலர்ட்டாக இருக்குமோ அதே அளவு அலர்ட்டாக மற்ற பக்கத்துலேயும் அவங்க இருப்பாங்க. ஸோ the kid knows to call அம்மா. அப்பாவை கால் பண்ண மாட்டாங்க. ஃபோனை எடுத்ததும் அந்த ஹனுமான் தூது போகிறச்ச ஸ்ரீராமரை கண்டதும் சொன்ன செய்தி மாதிரி தான் அவங்களும் பேசுவாங்க. பிரில்லியன்ட் ஃபெலோஸ். அம்மா, ஐம் ஃபைன். அப்புறமா தான் விஷயமே வரும். பட் யுவர் கார் இஸ் நாட். ஓகே, சினேரியோ ஆக்சிடெண்ட், அது புரிஞ்சாச்சு. பட் பையன் சொல்கிறான் ஹீ இஸ் ஆல் ரைட் அப்படின்னு. அடுத்ததா என்ன? ரைட்? Only 2 things you can find out. Number 1, car functional-ஆக இருக்கா? And number 2, where are you? Because you want to get there. We're there under 10 minutes. அங்கே போனால் as parents, it's heartbreaking. குழந்தை நின்றுட்டு இருக்கான். He looks normal. But உதறிண்டு இருக்குது அவனுக்கு உள்ள. அது நல்லா தெரிகிறது. So what do? Call a tow truck. Get the car stored. இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? Click all the pictures that you possibly can. Right? And also clean up the cars. Tow truck எடுத்துன்னு போகிறச்சு அந்த காருக்குள்ள ஏதாவது தேவையில்லாத பொருள்கள் இருக்கா? இதெல்லாம் பார்த்து எடுத்து கிளப்பி உங்கள் காரில் எல்லாத்தையும் ஏற்றின்னு கிளம்பணும். ரைட்? அண்ட் ஸோ இது 2 ஃப்ரெண்ட்ஸோட கார்ஸ். என்னுடைய கார் ஒன்று, மற்றது சன்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட கார். அவனோட அப்பாவும் வந்தாச்சு. அண்ட் இங்கே நான் ட்ரக்கு கால் பண்ணின்னு இருக்கேன், கிளிக் பண்ணின்னு இருக்கேன் படத்தை, எம்டிங் த கார். அண்ட் வாட்ஸ் த ஹஸ்பண்ட் டூயிங்? ஹீ இஸ் மேல் பாண்டிங் வித் தட் அதர் ஃபாதர். ஆமாம், நம்ம நிலவரம் அப்படி தான். பட் ரியாலிட்டி இஸ், இப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா I would have been a basket case and the husband would have had to take care of the scenario and he would have been perfectly all right to take care. இது அந்த சினேரியோ கிடையாது. பையன் நல்லா தான் இருக்கான். ஸோ he knows I am the control freak. So I would want to control the scenario அப்படின்னு years of marriage has taught him this. So he is giving me that space. நீயே போய் பண்ணுறதை பண்ணிக்கோ, I am here. So அந்த partnership in this scenario is very important. ஏன்னா பேரண்ட்டாக ஒரு பேர் ஹேஸ் டு ஃபங்க்ஷன் டுகெதர். இந்த நேரத்தில் பையனை கண்டதும் அவனை பிடிச்சி அரைஞ்சு இனிமே உனக்கு கார் தரமாட்டேன், அது தரமாட்டேன், இது தரமாட்டேன், தட்ஸ் நாட் த டைம் ஃபார் இட். இப்போ ஹீ இஸ் நாட் நார்மல். பையன் இஸ் நாட் நார்மல். அவனை நார்மல் ஆக்கணும், இடத்த காலி பண்ணணும். அப்புறமா சாவகாசமாக அவனுக்கு நிறைய டு சிட் அண்ட் ஃப்ரெட் டைம் கொடுத்து அப்புறமா தான் யூ ஹாவ் டு பனிஷ். As a parent, punishment is absolutely necessary because they're expecting it. பசங்க எதிர்பார்த்துருக்காங்க. நீங்கள் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்காம விட்டீங்கன்னா தான் என்னடா இதுன்னு அவங்க ஷாக்ட் ஆயிடுவாங்க. கொடுக்கலைன்னா அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. தேர்ஸ் அன் ஆக்ஷனுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருந்தே தீரணும். ரைட்? பட் ஆஸ் அ பேர் நீங்கள் 2 பேரும் முரண்பாடு இல்லாமல் ஒத்து போய் அந்த சினாரியோவை ஹேண்டில் பண்ணிங்கன்னா போத் யூ அண்ட் த கிட்ஸ் வில் கம் அவுட் ஆஃப் இட் பெட்டர். அவங்க வெளியே வரைச்ச இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரைச்ச தே வில் ஸ்டில் பி ஹோல். ஒரு பிளவும் இல்லாமல் அவங்க முழுசாகவே இருப்பாங்க. நிறைய வீடுகளில் the pair don't function right. அம்மா கத்தின்னு இருப்பா, அப்பா வில் சே ஏன் கத்துற, சும்மா இரு, குழந்தை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அது மாறி நடக்கும். அப்பா சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருப்பார், இல்லாட்டி அடி போட்டுட்டு இருப்பாரு. அம்மா இஸ் லைக் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்கன்னு. தட் கிவ்ஸ் மிக்ஸ்ட் மெசேஜஸ். குழந்தைங்களுக்கு தெளிவாக மெசேஜ் கொடுக்கணும்.